ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 14ஆம் தேதி வைகாசி மாத அமாவாசை வருகிறது. இந்த வைகாசி மாதத்துல பார்த்தீங்கன்னா 2 அமாவாசையானது வருகிறதுங்க. ஏற்கனவே முதல் அமாவாசை பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்தது. இந்த அமாவாசை வைகாசி கடைசியில் வரக்கூடிய 2வது அமாவாசை. அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை நாள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருடைய மனதில் தோன்றக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர் வழிபாடு கண்டிப்பாக எல்லாருக்கும் தோன்றக்கூடிய ஒரு விஷயமாகவே சொல்லலாங்க. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நாளாகவும், முன்னோர் வழிபாட்டிற்கு ஒரு சிறந்த நாளாகவும், அது மட்டுமில்லாமல் இந்த நாள் குறிப்பாக தெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாகவும் பார்க்கப்படுகிறது. முக்கியமாக குல தெய்வ வழிபாட்டிற்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளுங்க. இந்த வைகாசி மாத அமாவாசை நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்க தவறாமல் செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்காத மாற்றங்களை நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். அது போலவே இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் கும்பம் ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது, அதாவது ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க நிச்சயமா இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளலாம். முதல்ல வைகாசி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்தை விரிவாக பார்க்கலாங்க. வைகாசி மாதத்தின் அமாவாசையில தர்ப்பணம் செய்து முன்னோர் வழிபாடு செய்ய மறக்கவே கூடாது. இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பலமாக்கி வாழச் செய்யும் அப்படின்னு முக்கியமாகவே சொல்லி இருக்காங்க. வருடத்திற்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 96 தர்ப்பணங்கள் இருப்பதாக சாஸ்திர ரீதியாக சொல்லி இருக்காங்க. மாதந்தோறும் வருகிற அமாவாசை, ஒவ்வொரு மாதமும் பிறக்கிற தமிழ் மாதம் மற்றும் கிரகணங்கள், அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மகாலய பட்சத்தின் காலங்கள் என முன்னோரை வழிபடுவதற்கு உரிய நாட்களாக, முக்கியமான நாட்களாக, முன்னோருக்கான நாட்களாக மொத்தம் 96 நாட்கள் இருப்பதாக விரிவாகவே சொல்லி இருக்காங்க. அமாவாசை என்பதை முன்னோருக்கான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் முன்னோரை நினைத்து அவர்களுடைய படங்களுக்கு பூக்களால் அலங்கரிப்பதும், தூப தீபங்கள் காட்டி ஆராதனை செய்வதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகுந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அதீத மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வருவதால் விசேஷமான ஒரு நாளாகவும் சொல்லி இருக்காங்க. இந்த நாளில் மறக்காமல் முன்னோருக்கு ஆராதனை செய்து அவர்களுடைய படங்களுக்கு மாலை சாற்றி அவர்களுக்கு பிடித்த உணவை நெய்வேத்தியமாக படைத்து குறிப்பாக காகத்திற்கு நீங்க கொடுக்கணும். முன்னோரை நினைத்து உங்களால் முடிந்த அளவிற்கு ஒரு 4 பேருக்காவது தயிர் சாதம் அல்லது எலுமிச்சை சாதம் அல்லது சாம்பார் சாதம் இந்த மாதிரி உணவுகளை நீங்க தானமா கொடுத்து வரலாங்க. வீட்டில் இதுவரை இல்லாத நிம்மதி, சந்தோஷம் இதனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்க வீட்டுல தம்பதிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தரித்திரம் பார்த்தீங்கன்னா விலகிடும். ஸோ கண்டிப்பா இந்த வைகாசி அமாவாசை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்திற்கு ஒரு சிறந்த அமாவாசையாக உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சியாக்கணும், முன்னேற்றமாக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்திடுங்க. இதனை தொடர்ந்து கும்பம் ராசினியர்களுக்கு இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இப்ப விரிவாக பார்க்கலாம். கும்பம் ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதா இல்லையா தெரிந்து கொள்ளலாம். கும்பம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கு, பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கு, குடும்ப சூழல் எப்படி இருக்கு, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு, பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி ஒரு சூழல் நடக்க போகிறது என அனைத்து தகவலுமே நீங்க இப்ப தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு கிரகமும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைவது இயல்பான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரக மாற்றங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியினரின் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு புதிய வாய்ப்புகளையும் சிலருக்கு சவால்களை சமாளிக்கக்கூடிய திறனையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த அமாவாசையினுடைய காலகட்டத்தில் இன்னொரு மாற்றமானது நடக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கிய அம்சமாக குரு பகவான் கடகராசியில உச்சம் பெற்று சென்றிருக்கிறார்.
இதனால குறிப்பிட்ட சில ராசினியர்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள், அது மட்டுமில்லாமல் பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பா தேடி வரும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய சஞ்சாரத்தால் தைரியம், வேகம் மற்றும் செயல்திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. ஸோ கும்பராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் வளர்ச்சியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக, சிறப்பான ஒரு நேரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கல்வி, வேலை மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகள் தொடர்பாக சாதகமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பயணங்கள் மற்றும் புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகக்கூடிய அற்புதமான சூழல் காத்திருக்கு. ஸோ உங்களுக்கான வளர்ச்சி பாதை என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவின் ஆதரவு காரணமாகவும் இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தின் காரணமாகவும் பல துறைகளில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க இதுவரை உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இதுவரை உங்களுடைய இருந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையுங்க. அதாவது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே குறையக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களில் வேலை மற்றும் உயர்கல்வி வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். நிதிநிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் தொடர்பான விஷயங்கள் முக்கியமாக அதிகமாக இருக்குங்க. ஆனால் அது அனைத்துமே பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கான முதலீடுகளாக கண்டிப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ என்னதான் ஒரு புறம் நீங்கள் கடன் வாங்கினாலும் இன்னொரு புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி பாதை போய்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டு கடன், தொழில் முதலீடு அல்லது நிதி திட்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பும் கும்பம் ராசினியர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் உயரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமா அமைந்திருக்கு. அதாவது ஜென்ம சனியின் தாக்கம் குறைவதால் கும்பம் ராசினியர்களுடைய மனதில் புதிய நம்பிக்கை கண்டிப்பா உருவாகும். அது மட்டுமில்லாமல் முக்கிய முடிவுகளை தைரியமாக எடுத்து முன்னேறக்கூடிய சூழலும் உங்களுக்கு உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா நிலைத்தன்மை, முன்னேற்றம் ரெண்டுமே அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டம் கும்பம் ராசினியர்களுக்கு ஏற்ற காலகட்டமாக, சாதகமான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமைய போகிறது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு கும்பம் ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகளை நீங்கள் கண்கூடாக பார்த்து நிச்சயமாக மகிழ்ச்சி அடையலாங்க. ஸோ இந்த அமாவாசையினுடைய தாக்கம் உங்களுக்கு நற்பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தாக்கமாக அமைந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கும்பம் ராசினியர்களுக்கு ஜூன் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய வைகாசி அமாவாசையினுடைய தாக்கத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.